அப்போட்டியில் சூர்யாவும் கலந்து கொள்ளப் போகிறான் என்பது நொடியில் அவளுக்கு புரிந்து போனது. இல்லை என்றால் மெனக்கட்டு தன்னை ஏன் பார்க்க சொல்லப் போகிறான்? மகிழ்ச்சி அடைவதற்கு பதில் சஞ்சலம் கொண்டாள். சஹானா வருவது அவனுக்கு தெரியுமா என்ற கேள்வி அவளை வண்டாக குடைந்தது. அதோடு இதை சூர்யா எப்படி எடுத்துக்கொள்வான்? மீண்டும் நெஞ்சில் அடிவாங்கப் போகிறானா என்ற பதட்டமும் முளைவிட்டது. நிகழ்ச்சியின் முதல் நாளன்று தொலைக்காட்சியின் முன்னால் அமர்வதா வேண்டாமா என பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த வேளையில் அவளுக்கும் முன்னால் அவள் தங்கை அங்கையர்கண்ணி ஆஜரானாள். அவளின் ஆஸ்தான ஸ்டார் சஹானா பங்கேற்கும் நிகழ்ச்சியை எப்படி பார்க்காமல் போவாள்? முதல் நாள் அன்று திரையில் வந்த சூர்யாவை தொலைக்காட்சியில் பார்த்ததும் இது இந்த தம்பி என பார்வதி இழுக்க, அலர்மேல் மங்கை எதுவும் தெரியாததை போல் அமர்ந்திருந்தாள். ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு வந்தவர் மாதிரி தான் இருக்கு என்றாள் அங்கையர்கண்ணி ஒரு கண்ணால் தம்பிக்கையை நோட்டமிட்டவாறே. வெங்கடேசன் மட்டும் பெரிய மகளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டார். தினமும் நடைபெறும் அந்நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று நினைப்பாள் அலர்மேல் மங்கை. ஆனாலும் ஆசை அவள் பயத்தை வென்றுவிடும். இதோ இதுவரையில் வந்துவிட்டாள். இந்த போட்டியில் குரல் வளத்தை பரிசோதித்து பார்க்கவில்லை. பாட தெரிந்தால் நன்று, இல்லை என்றால் பாடகர்களை தொலைக்காட்சியினரே கொண்டு வருவார்கள். இப்போட்டி இளம் இசையமைப்பாளருக்கான தேடல். இப்பொழுது எல்லாம் குரல் வளம் மிக்கவர்களை கண்டுபிடிப்பதற்கு என பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆனால் இசைக்கருவிகளை வைத்து இசையை இயற்றுபவர்களை அடையாளம் கண்டு கொள்ள எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அது போன்ற கலைஞர்களை கண்டுபிடிப்பதற்கான முயற்சி இது. அதுவே இந்நிகழ்ச்சியின் சிறப்பு. இதில் அனைத்தும் கலைஞர்களும் குழுவாக பிரிக்கப்பட்டு இருந்தனர். அவர்களின் இசை கருவியின் ஞானத்தை தனித்தோ அல்லது குழுவுடன் இணைந்தோ வெளிக்காட்ட வேண்டும். அதில் தேர்வு செய்யப்பட்டு இதோ இறுதி சுற்றுக்கு வந்தாகிவிட்டது. அடுத்து வரும் 2 வாரமும் போட்டியின் இறுதி வாரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இசைக்கருவி இதுவரையில் எடுத்த மதிப்பெண்ணுடன் சேர்த்து இந்த இறுதி போட்டியிலும் எடுக்கும் மதிப்பெண்ணை வைத்தே வெற்றியாளரை அறிவிப்பார்கள். கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிட்டார் இசையில் பிரிவில் இன்றுதான் இறுதி சுற்று. இதில் வெற்றி பெறுபவர் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஒருவர் அடுத்து இசையமைக்கும் திரைப்படத்தில் லீடு கிட்டாரிஸ்டாக இருப்பார். அதை தவிர்த்து நிறைய சன்மானம் பணமாகவும் பொருளாகவும் கிடைக்கும். இவை அனைத்தையும் விட அவர்களின் திறமை வெளி உலகுக்கு தெரிய வரும். இதுவரையில் சிரமப்பட்டதை போல் அல்லாமல் தனக்கென்று ஒரு அடையாளத்தை வெளிக்கொண்டு வரலாம். கிட்டார் பிரிவில் சஹானாவும் சரி, சூர்யாவும் சரி, 2 பேருமே மிகவும் நன்றாக திறமையை வெளிப்படுத்தினார்கள். 4 வருடம் கழித்து சூர்யா மீண்டும் அவன் கிட்டாரை கையில் எடுத்திருக்கிறான். இருந்தும் எந்த இடத்திலும் தோய்வில்லாமல் மீட்டினான். இதுவரையில் நடந்த போட்டியில் சஹானா சில புள்ளிகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருந்தாள். சூர்யாவின் இசையில் உள்ளம் நனைந்திருந்தாலும் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த அலர்மேல் மங்கையின் உள்ளம் வெப்பத்தால் தகித்து கொண்டிருந்தது. முடிவு எப்படி இருந்தாலும் அவளுக்கு அவன் அதே சூர்யாதான். ஆனால் சூர்யாவால் வெற்றி தோல்வியை ஒரே மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? தொலைக்காட்சி வழியே சூர்யாவின் உணர்வுகள் எதையும் அவளால் வரையறுத்து கூற இயலவில்லை. அவன் முகம் ஆரம்பத்தில் இருந்து இதுவரையில் நிச்சலனமாகவே இருந்தது. போட்டிக்குள் போகலாமா என்ற தொகுப்பாளனின் குரலில் தன்னை மீட்டு கொண்ட அலர்மேல் மங்கை நிகழ்ச்சியை கவனிக்கலானாள். அரங்கம் முழுவதும் வெளிச்சம் குறைக்கப்பட்டு சூர்யா மேல் மட்டும் மிதமான ஒளியை பாய்ச்சின மின் விளக்குகள். சூர்யா கிட்டாரை இசைத்தவாறே பாட ஆரம்பித்தான். கண்ணில் மலை, நெஞ்சில் இடி, மின்னல் இல என்ற பாடலை ஸ்ரீராமின் குரலில் கேட்டிருக்கிறாள்.
இப்பொழுது அவளுக்கு பிடித்தவனின் குரலில் உருகி போனாள் அலர்மேல் மங்கை. அன்று சூர்யா அவன் காதல் கதையை பற்றி பூங்காவில் சொல்லிய பொழுது அந்த பாட்டை கேட்டு உங்க குரலில் பாடினா நல்லா இருக்கும் என்றாலே. வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் ரெக்கை விரித்து படப்படுத்தன. கண்ணாடி மேல் கல் வீசினோம், காலை கீரும் ஒரு துகளது நம் காதல் என்றானதே. என்ன ஆனதோ? தொடர்ந்து அவனது குரல் அவளை உயிர்த்தெழச் செய்தது என்றால், கிட்டாரில் அவன் இசைத்தது அவளது நாடி நரம்புகளை எல்லாம் மீட்டெடுத்தது. ரிதம் அண்ட் ப்ளூஸ் வகையை சார்ந்த இசை அது. பலவிதமான இசைக்கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து இசையமைத்து தனித்து வெளியிடப்பட்ட ஆல்பம் அது. அந்த பாட்டில் வரும் இசையை அப்படியே தத்ரூபமாக தொலைக்காட்சி குழுவினர் வாசித்தனர். கிட்டார் நோட்டீஸ் வருகையில் சூர்யா அதை மிகவும் நுட்பமாக மீட்டான். கேட்பவர்களை கலங்கடித்தான். அவன் முடித்தவுடன் அரங்கமே கரங்கோஷத்தால் நிரம்பியது. நடுவர்கள் கூட எழுந்து நின்று அவனுக்கு கைத்தட்ட சூர்யா எப்படி உணர்ந்தானோ இல்லை. ஆனால் இங்கே அலர்மேல் மங்கைக்கு உள்ளம் குளிர்ந்தது. இது போதும், அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தால் அதுவே போதும் அவளுக்கு. அடுத்து சஹானா கிட்டார் வாசிக்கும் முறையும் வந்தது. அவள் என்ன வாசித்தாள், என்ன பாடினாள் என்பதெல்லாம் அலர்மேல் மங்கையின் கருத்தில் பதியவே இல்லை. சூர்யாவின் பாடலில் இருந்து அவள் வெளிவரவே இல்லை. அங்கேற்கண்ணியின் கைத்தட்டலிலும் குப்பாட்டு போட்டு குதித்ததிலும் தான் தன் மயக்கத்தில் இருந்தே வெளிவந்தாள். திரையை பார்க்க அங்கிருந்த அரங்கம் கரகோஷத்தில் நிரம்பி வழிந்தன. தொகுப்பாளர் நடுவில் நின்றிருக்க இடது பக்கம் சூர்யாவும் வலது பக்கம் சகானாவும் நின்றிருந்தனர். கடைசியில் அந்த தருணம் வந்தே விட்டது. வெற்றி பெற்றவரை அறிவிக்கும் நேரம். நீங்க எதிர்பார்த்த அந்த நேரம் வந்துவிட்டது என ஆரம்பித்து காமெடி செய்கிறேன் என ஏதேதோ பேசினான் தொகுத்து வழங்குபவன். டே, முதல்ல யார் வெற்றி பெற்றாங்க என சொல்லுடா என அவனை மனதுக்குள் வறுத்து எடுத்து கொண்டிருந்தாள் அலர்மேல் மங்கை. இதில் வெற்றியாளரை தேர்ந்தெடுப்பதில் மக்களின் விருப்பம் என்பதை விட அந்தந்த துறையில் சேர்ந்த இசை இயக்குநர்கள் பலரின் ஒப்பிடுதுதான் முதன்மை வகிக்கும். அப்படி அவர்களின் மனதை இந்நிலை அடித்தது என்னவோ சூர்யாதான். இறுதியில் அலர்மேல் மங்கை விருப்பப்பட்டதை போல, அவள் எதிர்பார்த்ததை போல் சூர்யா வெற்றி பெற்றதாக அறிவித்தனர். அலர்மேல் மங்கையினால் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எழுந்து ஒரு கொடியாட்டம் போட வேண்டும் போல் இருந்தது. முகத்தை ஒரு முழம் நீளத்துக்கு தூக்கி வைத்து கொண்டிருக்கும் அங்கேற்கண்ணியின் முன்னால் அதை செய்தால் அவளுக்கு எப்படி இருக்கும் என அவளின் கற்பனை விரிந்து கொண்டே செல்ல அலர்மேல் மங்கைக்கு சிரிப்பு வந்தது. முயன்று கட்டுப்படுத்தி கொண்டு பாவமாக பேசிக்கொண்டிருந்த தங்கையை பார்த்தாள். இதெல்லாம் சும்மா கண் துடைப்பு. சகா எவ்வளவு நல்லா பண்ணினாங்க. இந்த டிவி பாலிடிக்ஸ் பண்றாங்க, பொண்ணுங்களை முன்னேறே விட மாட்டாங்க என அவளுக்கு பிடித்த ஒருவர் வெற்றி பெறவில்லை என்பதில் மனம் வருந்தி புலம்ப ஆரம்பித்து விட்டாள் அங்கேற்கண்ணி. எதிலும் தலையிடாத அவர்களது தந்தை வெங்கடேசன் கூட, என்னடா இப்படி சொல்ற, அந்த தம்பி இவங்களை விட ரொம்ப நல்லா பண்ணினாரே என சூர்யாவுக்கு ஆதரவு தெரிவித்தார். அவர் எப்பொழுதும் நியாயத்தின் பக்கம் நிற்பார் என்று தெரியும். ஆனாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அங்கேற்கண்ணியால். அத்தோடு அவர்களது தாயாரும் அதே கருத்தை வலியுறுத்துவதை போல் பேச அங்கேற்கண்ணிக்கு என்னமும் துக்கம் தொண்டையை அடைத்தது. வெற்றி பெற்றவர்களை அறிவித்து கரகோஷம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அடங்கிய பின்னர் சூர்யாவிடம் கேமராவின் பார்வை திரும்பினார்கள். எல்லோர்கிட்டையும் கேட்குற கேள்விதான், உங்க வெற்றிக்கு எதை காரணமா நினைக்கிறீங்க என கேள்வி கேட்டு அவனிடம் மைக்கை தந்தான் தொகுத்து வழங்குபவன். கையில் மைக்கை வாங்கி கொண்டவன், எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல என சொன்ன சூர்யாவின் விழிகளில் இருந்து கடகடவென்று உருண்டு விழுந்தன நீர்த்துளிகள். கன்னம் தொட்ட நீர்த்துளிகளை துடைத்து கொண்டே, முதல்ல இசையை ரசிக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என் நன்றி. நீங்க எனக்கு ஓட்டு போடலைன்னா இப்போ இந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் என மைக்குடன் சேர்ந்து இரு கை குவித்து தன் நன்றியை தெரிவித்தான். சூர்யா சூர்யா என அரங்கில் கரகோஷம் எழுந்தது. கேமரா சத்தம் வந்த திசையை நோக்கி நகர்ந்தது. அங்கே அவன் முன்னால் வாசித்த வானவெளி இசைக்குழு நண்பர்கள்
குதித்து கொண்டே இருந்தனர். சஹானாவை மறக்க வேண்டும் என அவர் இவர்களுடனான நட்பை துறந்து விட்டான். ஆனால் இசையை விட்டு ஒழித்தானோ அன்றே. வருடங்கள் கடந்தும் அவர்கள் அதே நட்புடன் இவனுக்காக வந்ததை பார்த்ததும் சூர்யாவின் கண்களில் சிந்தப்படாத கண்ணீர் பளபளத்தன. அவன் இசை நண்பர்களுக்கு அவனுக்கும் இசையை காண்பித்த கற்பிக்க போகும் அனைத்து இசை கலைஞர்களுக்கும் என அடுத்தடுத்து நன்றி தெரிவித்தான் சூர்யா. மொத்தத்தில் அனைவரின் மனதையும் குளிர்வித்து கொண்டிருந்தான், ஒருத்தியை தவிர. இதற்குள் தன்னை மீட்டு கொண்ட சூர்யா நிமிர்வாக இந்த துறையில் முன்னேற பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிந்தும் என்னை அப்பப்போ ஆதங்கத்தில் திட்டினாலும் இதுவரையிலும் என் குடும்பத்தார் தடுத்ததே இல்லை. அவங்க மட்டும் என்னை தடுத்திருந்தா இந்நேரம் உங்க முன்னாடி இப்படி நின்றுகிட்டு இருக்க மாட்டேன். அவங்க இல்லைனா நான் இல்லை. முக்கியமா என்னுடன் பிறந்தவன், என் நண்பன், எனக்கு எல்லாமுமா இருக்கிறவன் அரவிந்த் என்கிறவன் சொல்லி கொண்டிருக்க அவன் பெற்றோர்களை அரவிந்தையும் தொலைக்காட்சியில் காட்டினார்கள். முகத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் சரிவிகிதத்தில் பொங்க அமர்ந்திருந்த சூர்யாவின் பெற்றோர்களை தொலைக்காட்சியில் பார்க்கவும் அலர்மேல் மங்கைக்கு அத்தனை நிம்மதி. அப்பொழுது சூர்யா தன் பெற்றோர் மற்றும் சகோதரனை நோக்கி முத்தம் ஒன்றை பறக்க விட்டதை காட்ட அரங்கம் மீண்டும் கரகோஷத்தால் நிறைந்தது. தொலைக்காட்சியில் இதை பார்த்த பத்மாவதி, பாசமானவங்களா தெரிகிறாங்க, நமக்கு தான் கொடுப்பனை இல்லாம போச்சு என அவரது ஆதங்கத்தை வெளியிட்டு புலம்ப வெங்கடேசன் ஆமோதிக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. கடைசியா ஒன்று சொல்லணும், எல்லோரின் வெற்றிக்கும் பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்கிறது 100% உண்மை. அதே போல் என் வெற்றிக்கு உந்து சக்தியாக இருந்தது ஒரு பெண் தான் என சூர்யா இடைவெளி விட அலர்மேல் மங்கை எங்கே என் தன் பெயரை சொல்லிவிடுவானோ என மிகவுமே பயந்து போனாள். தன்னை அறியாமல் நகத்தை கடித்து துப்ப ஆரம்பித்திருந்தாள். அவள்தான் இதை ஆரம்பித்து வைத்தது என்றாலும் அன்று தந்தையிடம் மருத்துவமனையில் வாக்கு தந்ததன் பின்னர் சூர்யா விஷயத்தில் ஒரு துரும்பை கூட அவள் அசைக்கவில்லை. விட்டால் இனி அதை உயிர்ப்பிக்கவே முடியாதே. கலங்கினாள். அவளது கலக்கம் எல்லாம் வீண் என்பதை போல் அவன் பதில் வெளியில் வந்து காதுகளில் தெரித்து விழுந்தது. பெண்ணவளின் மன உணர்வுகள் மறித்து இருளில் நழுவியது. அந்த பெண்ணை ரொம்பவும் நம்பின. ஆனால் அவள் எனக்கு பரிசா சந்தது காயங்களையும் வலிகளையும். அவையெல்லாம் ரணமா வலிச்சது. அந்த வழியை மறந்து வெளிவர வெறித்தனமா இயங்க ஆரம்பிச்சேன். இந்த அளவு உயரத்துக்கு கொண்டு வந்து விட்டது. அதற்கு அவங்களுக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்லணும் என்றான். அதை கேட்ட அலர்மேல் மங்கையின் கண்களில் குளம் கட்ட அதற்கு மேல் அங்கே அவளால் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. பட்டென்று எழுந்து தன் அறைக்கு சென்று விட்டாள். அவள் செல்வதை ஓர கண்ணால் வெங்கடேசன் பார்த்தார் என்றாலும் மகளை தடுக்கவில்லை. கதவை தாளிட்டு விட்டு படுக்கையில் விழுந்த அலர்மேல் மங்கையின் நெஞ்சத்தில் வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு அழுத்தம் கூடியிருந்தது. கதறி அழுது வலியின் அழுத்தத்தை குறைக்க முயல அழுத்தம் கூடியதை ஒழிய குறைந்த பாடில்லை. ஏனோ இனி விடியலே இல்லை என்பதை போல் துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. அழுதழுது ஓய்ந்தவள் ஒரு முடிவுடன் கண்களை தொடுத்து கொண்டு எழுந்தமர்ந்தாள். இந்நிகழ்ச்சி முடிந்து 3 நாட்களாகி இருக்கும். நேரடி ஒளிபரப்பு என்றாலும் கடைசி 2 வார நிகழ்ச்சிகளை ஒரே சமயத்தில் பதிவு செய்திருப்பார்கள் என இங்கோ பத்திரிகையில் படித்திருக்கிறாள். ஆனால் நிகழ்ச்சி முடிந்தவுடனே சூர்யா அழைப்பான் என நினைத்து காத்திருந்தாள். ஆனால் அவளது நம்பிக்கை பொய்த்து போனது. 2 மாதங்களுக்கு முன்னர் அழைத்து தொலைக்காட்சியை பார் என்று சொன்னவன்தான். அதன் பிறகு இன்று வரையில் அவளை எவ்விதத்திலும் தொடர்பு கொள்ளவில்லை. என்ன ஆனது என முடிவை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் இவளை முதல் முறையாக 3 நாட்களுக்கு முன்னால் அவனுக்கு அழைத்தும் பார்த்தாள். மறுமுனையில் பதில் இல்லை. சரிதான், அழைத்ததை பார்த்து அவனாக அழைப்பான் என நினைத்து கைபேசியை கதி என கடந்த 3 நாட்களாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை வெற்றி பெறவில்லையோ, அதனால் தான் அழைக்கவில்லையோ என சென்ற நிமிடம் வரை பதறி உள்ளுக்குள் துடித்து கொண்டிருந்தாள்.
அரவிந்துக்கும் அழைத்து பேச மனம் வரவில்லை. ஏதாவது நல்ல விதமா முடிந்திருந்தால் அவனாவது அழைத்திருப்பானே. அதோடு கடந்த 2 மாதங்களாக அரவிந்துடன் அவ்வப்போது அலைபேசியிலும் பேசினாலும் அது சூர்யாவை பற்றி இருவருமே பேசிக் கொண்டதில்லை. என்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்து சூர்யா வெற்றி பெற்று விட்டான் என தெரிந்ததும் மனதை அழுத்தி கொண்டிருந்த பாரம் இறங்கிவிட்டது. ஆனால் அதையும் விட பெரிய கணம் கூடிவிட்டது. சொன்னானே ஒரு வாக்கியம், ஒரு பெண்ணாலே ஏற்பட்ட வலியை மறக்க வெறித்தனமா உழைச்சன் என்று. அப்போ அவள் சிறு சலனத்தை கூட அவனிடத்தில் ஏற்படுத்தவில்லை என்றுதானே அர்த்தமாகிறது. அவன் நிராகரித்த போது கூட இத்தனை வலிக்கவில்லை. சும்மாவே அவளை கண்டு எரிந்து விழுவான். இனி கேட்கவும் வேண்டுமா? தன்னை எல்லாம் கண்டு கொள்ள கூட போவதில்லை என்ற முடிவுக்கு வந்தாள் அலர்மேல் மங்கை. இதற்கு மேல அந்த கைபேசியை வைத்திருந்தால் மலரை மொய்க்கும் வண்டினை போல் அவளது கருவிழிகள் அதையே சுற்றி வரும் என அணைத்து தூர போட்டாள். அது உயிருடன் இருந்தால்தானே நொடிக்கு ஒரு தரம் அவன் அழைக்கிறானா என்ற எதிர்பார்ப்பில் அவளது உயிர் கரையும். யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை, பேசவும் பிடிக்கவில்லை. மறுநாள் சனிக்கிழமை அன்று அலுவலகமும் செல்ல வேண்டியதில்லை. இப்போது வேறு வேலைக்கு மாறியிருந்தாள். அவள் முதலில் வேலை செய்த அதே பழைய அலுவலகம்தான். அவள் வருகிறேன் என்றதும் மீண்டும் அவளை வேலைக்கு எடுத்துக்கொண்டனர். படுக்கையில் அமர்ந்த நிலையிலே சற்று நேரம் யோசித்த அலர்மேல் மங்கை கைபேசியை இயக்கி வினோத்தை அழைத்து உடனே பாட்டி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என சொல்ல அவனும் கேள்வி கேட்காமல் அவள் வீட்டுக்கு வந்து நின்றான். மாமா, பாட்டியை போய் பார்த்துட்டு வரேன், மங்கே வரதா இருந்தா கூட்டிட்டு போறேன் என்றவுடன் வருகிறேன் என கிளம்பி விட்டாள். திட்டமே அவளதல்லவா. அலர்மேல் மங்கை பாட்டி வீட்டுக்கு சென்ற மறுநாள் மாலையில் அலர்மேல் மங்கையின் வீட்டு கதவை தட்டினான் சூர்யா. அவனை அங்கே எதிர்பார்க்காத வெங்கடேசன் திகைத்து போனார். மறுநொடியில் சுதாரித்து கொண்டவர் வாங்க வாங்க என வரவேற்றார். வார்த்தைகள் வரவேற்பதாக இருந்தாலும் முகத்தில் இவன் ஏன் இங்கே வந்தான் என்ற கவலையே ஆட்கொண்டிருந்தது. அதை சூர்யாவும் உணர்ந்தான். ஆனாலும் அதை வார்த்தைகளில் காட்டாமல் உள்ளே வந்து அமர்ந்தவனிடம் உங்க நிகழ்ச்சியை பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் என்றார் வெங்கடேசன். அரவம் கேட்டு முன்னறிக்கை வந்த பத்மாவதிக்கும் அவனை பார்த்ததும் அதிர்ச்சியே. ஆனாலும் எதுவும் பேசவில்லை. அவரது விருந்தோம்பல் குணம் தலை தூக்க கொடு கொடு என்று சமையலறைக்கு சென்று அவனுக்கு சிற்றுண்டியும் காப்பியும் கலந்து எடுத்து வந்தார். அப்பொழுது அங்கே வந்த அங்கேயர் கண்ணி சூர்யாவை அந்நேரத்தில் அவர்கள் வரவேற்பறையில் எதிர்பார்க்காதவள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். எல்லாம் ஒரு சில நொடிகள்தான். பின்னர் அவளே சுதாரித்து ஐயோ நீங்களா என அவளுக்கு தலைக்கால் புரியவில்லை. அவளுக்கு சகனாவை பிடிக்கும் என்பதால் இவனை பிடிக்கவில்லை என்ற அர்த்தமில்லை. அவளுக்கு பிடித்தவர் வெற்றி பெறவில்லை என்ற ஆதங்கமே. அதோடு நேற்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி ஏற்கனவே தோழிகளிடம் பேசி அலசி ஆராய்ந்து பரிசோதனையும் செய்து சூர்யாவுக்கு பரிசு கிட்டியது நியாயமே என்ற முடிவுக்கு வந்திருந்தனர். கூடுதலாக அவன் தன் தம்பிக்கையை அளவைத்தான் என்ற கோபம் வேறு அவளுள் கனன்று கொண்டு இருந்தது. அதனாலேயே சூர்யா வெற்றி பெற்றதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவனை அவர்களின் வீட்டில் நடுக்கூடத்தில் பார்த்ததும் இவன் தன் தம்பிக்காக வந்திருக்கிறான் என புரிந்து போனது. அதனால் அவள் சற்று உணர்ச்சி வசப்பட்டு போனாள். அதுவரையில் அமைதியாக இருந்த சூர்யா சந்தேகமா இருந்தா கிள்ளி பார்த்துக்கோங்க என்றான் குறுஞ்சிரிப்புடன். ஒரு செல்ஃபி எடுத்துக்கட்டுமா ப்ளீஸ், என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டணும் என படப்படுத்தவள் அவனின் புன்னகையை சம்மதமான பாவித்து அவன் அருகில் சென்று ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கொண்டாள். வெங்கடேசன் இருக்கையில் அவள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டாள். ஆனால் இன்று எல்லாமே தலைகீழாக மாறியிருந்தது. செல்ஃபி எடுத்து முடித்த பின்னர் தான் வெங்கடேசன் அங்கே இருப்பது அவளது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே சாரிப்பா என நகர்ந்து போய் நின்று கொண்டாள். வெங்கடேசனிடம் திரும்பிய சூர்யா அலர் கூட நான் கொஞ்சம் பேசணும் என்றான். அவன் கோபமா எல்லாம் கேட்கவில்லை என உணர்ந்த வெங்கடேசன் சற்று ஆசுவாசப்பட்டு கொண்டார்.
பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா என்ற வெங்கடேசன் கேட்க, வேண்டியது அவர் கடமை என்ற எண்ணத்தில் பாப்பும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணினாளா? எதுவா இருந்தாலும் அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் கலக்கமான குரலில். அவரின் மருத்துவமனை வாசத்துக்கு பின்னர் மகள் சற்று ஓய்ந்து போயிருந்தாலும் பின்னர் தேறிவிட்டாள். அதன் பின்னர் வாக்கு கொடுத்ததைப் போல் சூர்யாவை தொந்தரவு செய்யாமல் இருக்கிறாள் என்றல்லவா எண்ணி இருந்தார். இதை சூர்யாவை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்கும் பொழுது கூட இயல்பாக கலகலப்பாகவே இருந்தாளே. அத்தோடு பத்மாவதியின் சிறுதானிய பலகார வகைகள் மற்றும் நொறுக்கு தீனிகளை விற்பனைக்கு வைக்க அவர்கள் வீட்டின் அருகில் உள்ள ஒரு கடையை பார்த்து அதற்காக தீவிரமாக வேலை செய்து சென்ற வாரமே கடையையும் திறக்க வைத்து விட்டாள் அலர்மேல் மங்கை. அதில் பத்மாவதிக்கு கூட பெருமை. ஆனால் கடந்த 4 தினங்களாக மட்டும் அவர் மகள் என் நேரமும் யோசனையில் உழன்று கொண்டிருந்தாள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தாலும் அவராக போய் மகளிடம் எதுவும் கேட்கவில்லை. தேவை என்றால் அவளாக வந்து கேட்பாள். அந்த தைரியத்தை கற்றுத்தந்திருந்தார் வெங்கடேசன். மகளின் மன உளைச்சலுக்கு காரணம் சூர்யாவாக இருப்பான் என்ற சந்தேகம் லேசாக இருந்தது. இப்பொழுது ஊர்ஜிதமாகிவிட்டது. அத்தனை சொல்லியும் மகள் அவர் பேச்சை கேட்கவில்லையா? இப்படி ஒரு இக்கட்டில் வந்து நிறுத்தி வைத்து விட்டாளே மகள் என மனம் நொந்து போனது அவருக்கு. அவரின் முகபாவனையை பார்த்து நொடியில் அவரின் கலக்கத்தை புரிந்து கொண்ட சூர்யா, மாமா, உங்க வீட்டுக்கு நான் மருமகனா வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என பட்டென்று கேட்டுவிட்டான். ஆவென பத்மாவதியும் அங்கேற்கனையும் அவனை பார்த்து கொண்டிருக்க, என்ன என திகைத்து போனார் வெங்கடேசன். அவர் பொண்ணு அவனை பிடிக்கும் என்று தெரியும். ஆனால் இதை அவளிடம் நேரில் சொல்லாமல் தன்னிடம் வந்து கேட்கிறான் என்றால் தன் மகள் அவர் பேச்சை மீறவில்லை என்றுதானே அர்த்தமாகிறது. வெங்கடேசனின் மனம் குளிர்ந்த போனது. ஆனால் அடுத்த நொடியை கலங்கியும் போனது. ஏனெனில் பெண் பார்க்க வந்த அன்று மகள் செய்த செய்கையினால் சூர்யாவின் குடும்பம் அவள் மேல் கோபத்தில் அல்லவா இருப்பார்கள். முதலும் கோணல் முற்றிலும் கோணல் என்றளவா இருக்கும். அதனால்தான் மகளையும் கண்டிக்க செய்தார். ஆனால் நடந்ததை எல்லாம் மறந்து மன்னித்து இப்படி தன்னிடம் கேட்பதென்றால் இவன் மனம் மாறி போயிருக்கிறது என்று தானே அர்த்தம். ஆனாலும் இவன் மனம் மட்டும் மாறி இருக்கிறதா, இல்லை மொத்த குடும்பமின் மனமும் மாறிவிட்டதா என்று அவருக்கு தெரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மகளின் வாழ்வு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் மொத்த குடும்பத்தின் சம்மதமும் முக்கியம். அவர் எதையும் பேசாமல் யோசனையில் அமர்ந்திருக்க, இதுக்கு முன்னாடி நடந்ததை எல்லாம் மறந்துடுங்க. நான் அன்று அழகிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது.